சீமான் மீது தொடர்ந்து பல்வேறு நபர்கள் அதிருப்தி அடைந்து வருவது கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றது. குறிப்பாக சென்னை இளவஞ்சி கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார்கள். சேலம் மாவட்டத்தில் ஒரு நிர்வாகி விலகியது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பாக சீமானின் ஆதரவாளர் விலகிய நிலையில் தற்சமயம் கோவை வடக்கு மாவட்டத்தில் நாம் தமிழர் நிர்வாகிகள் குறிப்பாக கூண்டோடு விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டார். குறிப்பாக 20 மிக முக்கிய பொறுப்பாளர்கள் விலகுவதாகவும் அவருக்கு நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் இருப்பதாகவும் தற்சமயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரனுடன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சுமார் 20 பேர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். நிர்வாகிகள் தேர்வு வேட்பாளர்கள் தேர்வில் சீமான் தன்னிச்சையாக செயல்படுவதாக கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் குற்றச்சாட்டி இருக்கிறார்கள். சீமானை சுற்றியுள்ள சிலர் தவறாக வழிநடத்துவதாகவும் தேர்தலில் நாட்டாக குறிப்பாக வெற்றி பெறுவதற்கு அறிகுறியே இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக எங்களுடைய உறவினர் எல்லாருமே அதிமுக திமுகவில் இருப்பதாகவும் அதுக்கு மாற்றாக குறிப்பாக திராவிட கட்சி மாற்றாக தமிழ் தேசியத்தை தேர்ந்தெடுத்ததாகவும் ஆனால் குறிப்பாக அவர் அது போல் செயல்படுவதில்லை. தமிழ் தேசியம் தேர்ந்தெடுத்தால் கூட அவர் செயல்பாடுகள் சரியில்லை என்று குறிப்பிட்டு நிர்வாகிகள் விலகுவதாக தற்சமயம் தெரிவித்திருக்கிறார்கள். மாற்றாக எந்த கட்சியை இணைய இருப்பீர்கள் என கேள்வி எழுப்பியதற்கு அது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என தற்சமயம் அந்த ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். என்றால் தொடர்ந்து சீமான் மீது பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணமாக இருக்கிறது. ஆனால் அவர் பேச்சும் அவருடைய செயல்பாடும் ஒருவாறு இருப்பதாக கூட தெரிவிக்கிறார். அவர் பேசக்கூடிய பேச்சில் கூட சில நேரங்கள் எல்லை மீறி பேசி விடுவதாகவும் இவருடைய இந்த நிர்வாகி கருத்து தெரிவித்திருக்கிறார். அது எங்களுக்கு பாதிப்பாக இருப்பதாகவும் அடிமட்ட மக்களை சந்திக்கும் போகும்போது அது எங்களுக்கு பிரச்சனையாக எழுகிறது என ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அவர் செயல்பாடு பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு மாவட்டத்திலோ அல்லது தொகுதியிலோ ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்றால் அந்த மாவட்டத்திற்கும் தொகுதிக்கும் பரிச்சயம் இல்லாத நபர்களை நிறுத்துவதாகவும் அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருப்பதாகவும் குறிப்பாக கட்சியை பற்றி பல ஆண்டு காலம் பணியாற்றிய எங்களுக்கு அது போன்ற உரிய வாய்ப்பு அளிக்காமல் இருப்பதே அது ஒரு விரக்தியாக இருப்பதாக கூட கருத்து தெரிவித்தார். இது போலதான் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு பிரச்சனைகளையும் விலகிய ஒவ்வொரு மாவட்ட பகுதியிலும் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இந்த கோவையில் ஒவ்வொரு மாவட்ட பகுதியில் விலகியது ஒருபுறம் இருந்தாலும் கூட கோவையை பொறுத்தவரைக்கும் ஒரு திருப்பமாகவே பார்க்கப்படுகிறதால் கூண்டோடு குறிப்பாக 20 மிக முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு பொறுப்பாளர் என்றால் ஒரு மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கட்டும் வட்டமாக இருக்கலாம் அவர் கீழே நூற்றுக்கணக்கான பிரதிநிதிகள் இருக்கலாம். அதாவது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 20 மாவட்ட பொறுப்பாளர்கள் விலகி பார்த்தால் குறிப்பாக 100க்கும் மேற்பட்டோர் அவர் கீழ் பணியாற்றக்கூடிய நபர்கள் விலகியதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக கோவையில் வடக்கு மாவட்டத்தில் கூடிய ராமச்சந்திரன் தலைமையிலான 20 பொறுப்பாளர்கள் விலகி இருப்பது குறிப்பாக மேலும் குறிப்பாக அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு பெருத்தடியாக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் குறிப்பாக தேர்தல் வருவதற்குள் சீமானுடைய கூடாரம் காலியாகுமா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளவாசிகளும் கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.